ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிசாட்டில் பிளட் ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1 ரொம்ப பேசிக்ஸாக நம்ம பார்த்தோம். ரிலேஷன்ஸ் பிக்சர் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் 2ல் அடுத்த லெவல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் கிளாஸ் 1 பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் 2 பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ ரிலேஷனில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிள்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் ஒரு ஃபீமேலை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கான சிம்பிள் இந்த மாதிரி சர்க்கிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இதே மேல் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, இவங்க மேல் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க. இதே 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி ரிலேஷன் காமிக்கணும்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இவங்க கூட பிறந்தவங்க, இது இந்த பையனோட தம்பி, இல்லை இந்த பையனோட அண்ணன், இல்லை இந்த பையனோடைய தங்கச்சி, இல்லை இந்த பையனுடைய அக்கா அப்படின்னு சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு பழகிக்கோங்க. தென் ஜென்ரேஷன், இப்போ இந்த பையனுடைய அப்பா அப்படின்னா இவங்களுக்கு மேலே கோடு போட்டுக்கோங்க. இந்த பையனுடைய மகன் அப்படின்னா இல்லை மக அப்படின்னா கீழே கோடு போட்டுக்கோங்க. அவங்களுக்கு கீழே தானே வருவாங்க ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேசிக் நம்ம ஒவ்வொரு சம்ஸுமே சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம சில சம்ஸ் எல்லாம் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம போக போக நமக்கு அடுத்தடுத்த லெவலில் நமக்கு இன்னுமே கஷ்டமான சம்ஸ் அப்புறம் போகலாம். கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற சம்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பின்னாடி இருந்து பார்க்கணும். ஆஃப் பி அப்படின்னா பி உடைய அப்பா தான் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நல்லா படிச்சுக்கணும். எப்படின்னா ஏ இஸ் அ ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா பி உடைய அப்பா என்ன சொல்கிறாங்க, ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பி போட்டுக்கோங்க. ஸோ பியை போட்டுட்டு பியோடைய அப்பா தானே சொல்கிறாங்க. அப்போ பிக்கு மேலே கோடு போடணும். ஏன்னா இப்போ அவங்க மகன்னா கீழே கோடு போடணும். இப்போ மேலே தானே அவங்க அப்பானா அவங்களுக்கு மேல் ஜென்ரேஷன். ஸோ அப்போ பியோடைய அப்பா அப்படின்னா மேலே கோடு போட்டுட்டு ஏ அப்படிங்கிறது என்ன அப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அப்பா அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலே. ஸோ மேல் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, பியோடைய அப்பா அப்படின்னா மேலே போட்டுக்கணும். மேலே போட்டுட்டு ஏ போட்டுட்டு இப்போ மேல் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் இதுக்கு போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சம் நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பியோடைய பிரதர். பின்னாடி இருந்து படிக்கணும். நான் இப்போ தானே சொன்னேன் பின்னாடி இருந்து படிக்கணும். ஸோ அப்போ பியோடைய பிரதர் தமிழில் நம்ம சொல்லி பார்த்தோம்னா தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி அப்படின்னு என்ன அர்த்தம், பியோடைய பிரதர் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல பியை போட்டுக்கணும். இந்த மாதிரி கூட பிறந்தவங்களுக்குலாம் என்ன சொன்னேன், சைடில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் போட்டுக்கோங்க. அவங்களாம் ஒரே இதில் தானே கூட பிறந்திருக்காங்க. இதே அப்பானா மேலே போடணும், மகனா கீழே போடணும் கோடு. இப்போ கூட பிறந்தவங்கன்னா இந்த மாதிரி சைடில் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, பியோடைய பிரதர் ஏன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ பிரதர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க என்னவாக இருப்பாங்க, மேலாக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் சிம்பிள்ஸ் போடணும். சரி, நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு சம் பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழில் எப்படி படிக்கலாம், பியோடைய ஒய்ஃபு தான் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒய்ஃப் அப்படிங்கிறப்ப இந்த 2 சைடு இப்படி சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ தான் இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். அப்போ பியோடைய ஒய்ஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ இங்கே போட்டுக்கலாம். இப்போ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபீமேல். ஸோ இப்போ ஃபீமேல்னால் நம்ம எப்படி போடணும், இந்த மாதிரி சர்க்கிள் போடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். மேலாக இருந்தால் ஸ்கொயர் போடணும், ஃபீமேலாக இருந்தால் சர்க்கிள் போடணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் சன் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க. பியோடைய மகன் ஏவாம்மா. அப்போ பியை போட்டுக்கணும்.
பியை போட்டுட்டு மகன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு கீழே தானே வரும். ஸோ அப்போ கீழே ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஏ அப்படிங்கிறப்ப மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மகன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மேல் தான். அப்போ மேல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போடணும். ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து வந்து ஏ இஸ் அ கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு என்ன அர்த்தம், பியோடைய தாத்தா வந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து பியை போட்டுக்கலாம். அப்போ பிக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அம்மா அப்பான்னு 2 பேர் இருப்பாங்களா. ஸோ அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா தானே வந்து இருப்பாங்க, அப்போ தானே தாத்தா வரும். ஸோ இங்கே போட்டுக்கலாம். அப்போ இது தாத்தா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து மேல். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ படித்து பாருங்கள், ஏ இஸ் அ கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி. அப்போ பியோடைய தாத்தா மேலே இருக்காங்களா. ஸோ அப்போ இது கரெக்ட். இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு நம்ம போடணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப பேசிக்காக வந்து எப்படி போடலாம், சிம்பிள்ஸ் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து இதை வச்சு ஒரு நல்ல லென்த்தியாக கொடுக்குறாங்க, ஓரளவுக்கு லென்த்தியாக கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 சம் பார்க்கலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த 5 சம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய வந்து இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நிறைய சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண வந்து பிளட் ரிலேஷனில் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிடலாம், சீக்கிரமாக சம் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இஃப் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏ இஸ் தி பிரதர் ஆஃப் பி அப்படின்னா பியோடைய பிரதர் வந்து ஏ. நான் என்ன சொன்னேன், பின்னாடி இருந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பியோடைய பிரதர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரதர் வந்து ஏ அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து அவங்க மேலாக தான் இருப்பாங்க. அப்போ மேல்னு என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து படிக்கணும். சியோடைய சிஸ்டர் தான் வந்து பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சியோடைய சிஸ்டர் பி அப்படிங்கிறப்ப இங்கே வந்து நம்ம சியை போட்டுக்கலாம். இவங்க வந்து கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறாங்களா. அப்போ இங்கே ஒரு கோடு என்ன சொல்கிறாங்க, சியோடைய சிஸ்டர் பி அப்படின்னு சொல்லப்போ அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணு வந்து பி வந்து ஒரு பொண்ணாக தான் இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நம்ம சர்க்கிள் போடுவோம். ஸோ போட்டோமா, ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சி இஸ் தி ஃபாதர் ஆஃப் டி. டியோடைய ஃபாதர் தான் வந்து சி. ஆமாம். அப்போ சி வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃபாதர். அப்போ டியோடைய ஃபாதர் சி அப்படிங்கிறப்ப இங்கே கீழே போட்டுக்கலாம். டியோடைய ஃபாதர் அப்படிங்கிறப்ப இது வந்து கண்டிப்பாக வந்து இவங்க மேலாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் போடணும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு கேட்குறாங்க. ஏ வந்து டியை எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி, இப்போ இதில் வந்து ஆப்ஷனில் வந்து இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம உடனே என்ன நினைப்போம், ஸோ என்ன கேட்குறாங்க, ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிறப்ப ஏ டு ஏ அப்படின்னா ஏலேருந்து பார்க்கணும். ஏ வந்து டிஏன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ ஏ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சியோட பையன் தானே டி. அப்போ கண்டிப்பாக வந்து அண்ணன் பையனோ இல்லை தம்பி பையனோ இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், இது வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷனை பார்த்து இது ஒருவேளை பையனாக இருக்கும், நெஃப்யூன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் டி வந்து பையனா பொண்ணானே சொல்லலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் என்ன பண்ணுவோம், சி தான் ஆப்ஷன் அப்படின்னு நினச்சி சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக அப்படி சொல்லக்கூடாது, சி ஆப்ஷன் கிடையாது. என்ன அர்த்தம்னா cannot be determined அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த டி வந்து ஒருவேளை பையன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், நிஃப்யூன்னு சொல்லலாம். ஒருவேளை அது பொண்ணாக கொடுத்துருந்தாங்கன்னா நீஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இவங்க எதுவுமே கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணணும், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். இதே நம்ம ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ண நமக்கு வந்து ஐடியா கிடச்சிரும். இப்போ 2வது சம் பார்த்திங்கன்னா, பி இஸ் த மதர் ஆஃப் கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கே உடைய அம்மா வந்து யார் சொல்கிறாங்க, பி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என்ன அர்த்தம், ஃபீமேல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ கே உடைய மதர் வந்து பி. கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறாங்க. டியோடைய சிஸ்டர் வந்து கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டியோடைய சிஸ்டர் வந்து கே அப்படின்னு என்ன அர்த்தம், இப்படி போட்டுக்கணும். ஸோ அப்போ டியோடைய சிஸ்டர் தானே கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இவங்க ஃபீமேல்னால சர்க்கிள் போட்டுக்கணும். அடுத்த டி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேயோடைய அப்பா வந்து டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேயோடைய அப்பா வந்து டி அப்படிங்கிறப்ப
கீழே வரும். ஜே இவங்களோட அப்பான்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து இங்கே என்ன வரும், இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ என்ன கொஷின் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு ஜே, ஜே வந்து பியை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜே வந்து இங்கே இருக்காங்களா, இது இவங்களோட அம்மா அப்பா. ஏன்னா கண்டிப்பாக வந்து அம்மா அப்பாவாக தான் இருக்கணும் கீழேருந்து. ஸோ இவங்க அப்பாவாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க அப்பாவாக இருக்காங்க, இது இவங்க சிஸ்டராக இருப்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இந்த கேக்கு வந்து பி வந்து அம்மாவாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டிக்கும் இவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் கூட பிறந்தவங்கள கேவும் டியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ ஜே வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அப்பா. அப்பாவுடைய அம்மாவை எப்படி கூப்பிடுவாங்க, பாட்டி. அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து இங்கே வந்து கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பி தான் வந்து ஆன்சர் கரெக்டு. ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிக்சர் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ இஸ் அ ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பியோடைய ஃபாதர் வந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பியை போட்டுக்கலாம். பியோடைய ஃபாதர் அப்படின்னா மேலே போடணுமா, அவங்களோட மேல் ஜென்ரேஷன். ஸோ அப்போ பியோட ஃபாதர் வந்து ஏ அப்படிங்கிறப்ப ஏ வந்து என்ன அர்த்தம், மேல். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். தென் வந்து பி இஸ் த சன் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. இசட்டோடைய சன்னு தான் வந்து என்ன அர்த்தம், பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், பியோடைய அப்பா தான் வந்து ஏன்னு சொல்லிட்டோம். அப்போ இசட்டோட சன் பின்னா அப்போ கண்டிப்பாக இது இவங்களோட ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இசட் போட்டுட்டு இங்கே வந்து ஃபீமேல்னால் நம்ம சர்க்கிள் போட்டோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, இசட் இஸ் அ மதர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஸோடைய மதர் வந்து யார் சொல்கிறாங்க, இசட். அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு வேளை வந்து 2 குழந்தை இருக்கும் போல். ஸோ அப்போ எஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். அடுத்தது வந்து எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் கே, கேயோடைய அப்பா வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கும் போல். கே அப்பான்னு சொல்லிட்டதுனால இங்கே வந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணிட்டோம் மேல் அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கே வந்து எப்படி பியை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேவா இங்கே இருக்காங்களா, எப்படி வந்து பியை கூப்பிடுவாங்க, இது இவங்களோட அப்பா. ஸோ அப்பா கூட பிறந்தவங்க தானே இந்த பின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக எப்படி கூப்பிடுவாங்க, நம்ம நேற்றே பார்த்தோம். அப்பா கூட பிறந்தவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், அங்கிள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆன்சர், அங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பி வந்து கே எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்கல, 2க்கு பக்கத்தில் கே வந்திருக்கு. அப்போ கே தான் பின்னாடி இருந்து தான் பார்க்கணும். கே வந்து பிஏ எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அதோட அப்பாவோட கூட பிறந்தவங்களை என்ன சொல்லுவோம், அங்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சித்தப்பா பெரியப்பா இவங்களெல்லாம் நம்ம அங்கிள் தான் சொல்லணும். ஸோ நம்ம நேற்றே பார்த்துருப்போம் பேசிக்ஸ், அதில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா பி இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவுடைய பிரதர்னால் கூட பிறந்தவங்க. ஸோ அப்போ சைடில் நம்ம கோடு போட்டுக்கணும். இஸ் அ பிரதர் ஆஃப் பி அப்படின்னா ஏவோட பிரதர் வந்து பி அப்படிங்கிறப்ப பிரதர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக மேல். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. பியோடைய சிஸ்டர் வந்து எஸ் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இ இஸ் த பிரதர் ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே இ இருக்குது எங்கே டி இருக்குது எதுவுமே தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா சைடில் வந்து எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இ இஸ் த பிரதர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டியோடைய பிரதர் வந்து இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சும்மா சைடில் வந்து எழுதி வச்சுக்கலாம். எப்போ மெர்ச் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ மெர்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா டி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ, ஏவோடைய பொண்ணு வந்து டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வருது, அப்போ இந்த இடம் வந்து இங்கே வருது. அப்போ ஏவோடைய பொண்ணு அப்படின்னா கீழே வருமா. இப்போ நம்ம இந்த டியை வந்து இந்த இடத்துல வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இங்கே வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம இது தேவையில்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஃப் இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. எஸ்ஸோடைய அப்பா என்ன சொல்கிறாங்க, பின்னாடி இருந்து படிக்கணும். எஸ்ஸோடைய அப்பா என்ன சொல்கிறாங்க, எஃப்னு சொல்கிறாங்க. அப்பா இங்கே அப்பா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் போடணும். இப்போ கேள்வியை பார்க்கலாம். த அங்கிள் ஆஃப் இ, ஈயோடைய அங்கிள் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈயோடைய அங்கிள் வந்து யாராக இருப்பாங்க, இது வந்து இவங்களுடைய
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ இங்கே இருக்காங்க. இவங்களுடைய அங்கிள். ஸோ அங்கிள் அப்படிங்கிறப்ப இவங்க அப்பா ஃபஸ்ட்டு யார், மேலே இருக்காங்க. அப்பாவோ இல்லை யாருன்னு தெரில, அப்பாவாக இருக்கலாம் இல்லை வந்து அம்மாவாக இருக்கலாம், ஏன்னா எதுவுமே போடலை. ஸோ அதனால் வந்து அப்போ இவங்க கூட பிறந்ததில் 2 பேர் இருக்காங்க. ஏக்கு வந்து கூட பிறந்தவங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அப்போ அங்கிள் தானே கேட்குறாங்க. ஒரு வேளை ஆண்டன் கேட்டிருந்தாங்கன்னா எஸ்ன்னு சொல்லியிருப்போம், அங்கிள் சொல்லியிருப்போம். பட் ஆனால் வந்து இவங்க அங்கிள்னு கேட்குறதுனால நம்ம யாரை சொல்லலான்னா பியை தான் சொல்ல முடியும், வேறு வழியே இல்லை. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜியோடைய பிரதர் யார், ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜியை போட்டுக்கலாம். அவங்களோட பிரதர் வந்து ஆர் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், மேல் அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் போடணும். அடுத்து வந்து க்யூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஆர், ஆரோடைய சிஸ்டர் வந்து க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் பக்கத்தில் கூட பிறந்தவங்க தான். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், க்யூன்னு போட்டு சிஸ்டர்னு சொல்கிறனால ஃபீமேல் நம்ம வந்து சர்க்கிள் போட்டுக்கணும். அடுத்து வந்து ஓ இஸ் த பிரதர் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எங்கேயுமே ஓவும் இல்லை எண்ணும் இல்லை. ஸோ நம்ம சைடில் வந்து எழுதி வச்சுக்கலாம். என்னுடைய பிரதர் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் வந்து எழுதி வச்சுக்கலாம். இவங்க மேல் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கலாம். தென் வந்து என் இஸ் த டாட்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியோடைய டாட்டர் தான் வந்து என்னாமா. அப்போ ஜியோடைய டாட்டர்னால் கீழே, அவங்க கீழ் ஜென்ரேஷன் தானே. ஸோ அதனால் கீழே வருவாங்க. என் இஸ் த டாட்டர் ஆஃப் ஜி அப்படின்னா ஜியோடைய டாட்டர் வந்து என். ஸோ அப்போ இங்கே வந்து என்னன்னு போட்டுக்கலாம். டாட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஃபீமேல். ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கலாம். கீழே எழுதியிருக்கோன்னு இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே சேர்த்தாச்சு. இப்போ இதை அடிச்சு விட்டுடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல் இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. கியூவோடைய அப்பா என்ன சொல்கிறாங்க, எல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே போடணும். இவங்களுக்கு மேலே, அப்பானா மேலே இல்லை. ஸோ அதனால் வந்து எல் அப்படின்னா அப்பாவா ஆச்சு. அதனால் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம் மேல் அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஹூ இஸ் த அங்கிள் ஆஃப் கியூ அப்படின்னு கேட்குறாங்க. கியூவோடைய அங்கிள் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓவோட அங்கிள் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓ வந்து இங்கே இருக்குது. இவங்க கூட பிறந்தது என்ன, இவங்களோட அப்பாவா இல்லை அம்மாவான்னு தெரில, ஜி. இப்போ இவங்க கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ வந்து என்ன கேட்குறாங்க, அங்கிள் தான் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஆர் தான் வந்து அங்கிளாக இருப்பாங்க. ஒருவேளை ஹூ இஸ் த ஆண்ட் ஆஃப் ஓ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்ட் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கியூவை தான் சொல்லியிருப்போம். பட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அங்கிள் தான் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும், ஆர் தான் வந்து சொல்லணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம எப்படி பிளட் ரிலேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்படி பார்க்குறது ஓகே அப்படின்னா நம்ம இதே மாதிரி பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் பிளட் ரிலேஷனில் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தென் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதுலேயும் வந்து நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.